வணக்கம். உண்மை வெல்லம். நம்ம வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ண மாட்டார், நம்மளை நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பினேங்க மேம். காயத்ரின்னு ஒரு பொம்பளை கூட வந்து அஃபேர் வச்சுருந்தாருங்க. யாருங்க இது அப்படின்னு கேட்டப்ப இந்த கோவத்தை ஒரு மனசில் வச்சு என்ன பண்ணிட்டாரு, என் மண்டையை உடச்சி, காயத்ரி நீ சொன்ன மாதிரியே மண்டையை உடச்சிட்டேன் காயத்ரி, ரத்தம் டைல்ஸுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு காயத்ரின்னு அவள்கிட்ட சொன்னார். பெண்களை அடிச்சிட்டாப்புல வீராது வீரம் கிடையாது. எந்த புருஷன் கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் கண்கலங்காம காப்பாத்துறானோ அவனுக்கு நான் சல்யூட் பண்ணி வந்துருச்சு. குடும்பம் வாழ்ற வாழ்க்கை எனக்கு முடிஞ்சு போச்சுங்க. ஏய் புரிஞ்சுக்கடா, உனக்காக நான் வாழ்ந்திருக்கேன்டா, உன் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்திருக்கேன்டா. நான் ஒரு புருஷன் தேடி போயிருந்தேன்னா என் பிள்ளை என்னடா இருக்கும்? அவ மனசுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு வயிறு எரியுது அவளுக்கு. உன்னை விட ஒன்று பெஸ்ட்டுன்னு போய்கிட்டே இருந்தா வாழ்க்கை எங்கே போய் விடும்? இவ்வளோ இதாக இருந்தாலும் யாரும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க போகிறது இல்லை. நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும். வணக்கம்மா. வணக்கங்க மேம். சொல்லுங்கம்மா. என் பேர் சபானாங்க மேம். நான் வந்து தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் பிறந்தேங்க மேம். எனக்கு அம்மா இல்லைங்க மேம். அத்தா இருக்கிறாரு, 2 தம்பி, ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க மேம். இப்போ எங்கள் அத்தா வந்து நான் ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளையாக இருந்தனால சின்ன வயசுலேயே 13 வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க. என்னை கட்டி கொடுத்துட்டாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. உத்தமபாளையத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க மேம். அப்போ கல்யாணம் முடிச்சு கொடுக்கவும் 2004 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேம். 2004 கல்யாணம் ஆகும். 2006 என் பெரிய பையன் பிறந்துட்டாங்க மேம். என்னோட பெரிய பையன் பிறந்துட்டு எனக்கு குழந்தைய கூட தூக்க தெரியாதுங்க மேம். நானே குழந்தையா இருப்பேன். அப்போ அந்த குழந்தைய கூட தூக்க தெரியாது. நான் அப்படியே வளர்ந்துட்டேங்க மேம். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரு நல்லா என்னை பாசமாக பார்த்துக்கிட்டாரு. வீட்டில் பார்த்து முடிச்சு வச்சாங்க. ரிலேட்டிவ் தாங்க, அவரும் எங்களோட ரிலேட்டிவ் தான். அதனால நல்லா பார்த்துக்கிட்டாரு. நல்லா நான் உண்டு வேலை உண்டுன்னு அவர் நல்லா ஆட்டோ ஓட்டி. நீங்கள் படிக்கவே இல்லையாம்மா மேம்? என்னை 5வது வரைக்கும் தாங்க மேம் படிக்க வச்சாங்க. அதுக்கு மேலே என்னை படிக்க வைக்கலைங்க மேம். அம்மா இல்லையா, தங்கச்சியெல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க, தம்பியெல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க. தங்கச்சியெல்லாம் நர்ஸாக இருக்குங்க மேம். தம்பியும் படிக்க வச்சாங்க, என்னையும் மட்டும் படிக்க வைக்கலைங்க மேம். அதனால் அத்தா வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையை கட்டி கொடுத்துருவோம், பாரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டாங்க மேம். உங்கள் வீட்டுக்காரர் படிச்சிருக்காரா? எங்கள் வீட்டுக்காரு வந்து அவரும் 5ஆவதையும் படிச்சிருக்காரு. என்ன வேலை பண்ணுறாரு? அவர் வந்து என்னை கல்யாணம் முடிக்கும் போது ஆட்டோ ஓட்டினாருங்க மேம். அவர் ஆட்டோ ஓட்டினாரு. அப்போ எங்கள் வீட்டிலே என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுத்து, அவருக்கு சொந்தமாக ஆட்டோலாம் வாங்கி கொடுத்து, வீடு போக்கியத்துக்கு வாங்கி கொடுத்து, எனக்கு 4 சவரன் தோடு ஜிமிக்கி அது இதுன்னு போட்டு, அவருக்கு 1 சவரன் போட்டு மொத்தம் 5 சவரன் நகை போட்டு, அந்த நாளையிலே 25,000 வச்சு கொடுத்து எனக்கு நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க மேம். நல்லா டவுரி கொடுக்கறது, அப்புறம் உங்களை 13 வயசுல கட்டி கொடுத்தது எல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். கண்டிப்பாங்க மேம். ஆனால் அப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க மேம். அதனால தான் என்ன மாதிரி பெண்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம். அப்படிலாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. நானும் சரி இதே நம்ம லைஃப்னு சொல்லி நான் வாழ பழகிட்டேங்க மேம். நல்லா தேங்க மேம் இருந்தோம். அப்போ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுனால நாங்கள் வந்து திருப்பூர் போயிட்டோங்க மேம். என்ன பிரச்சனை ஆச்சு? என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு மேம். அது கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு திருப்பூர் போயிட்டோங்க மேம். போயிட்டு அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு, நானும் பார்த்தேன். எனக்கு சின்ன பையன் வந்து அப்புறம் வந்து 2011 என்னோட சின்ன பையன் பிறந்தாரு. இப்போ என்னோட லைஃப் ஸ்மூத்தாக அழகாக போய் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? இல்லைங்க மேம், எனக்கு வீட்டில் தான் நான் இருப்பேன். எனக்கு வெளி உலகமே தெரியாதுங்க மேம். நான் வீட்டுக்குள்ளேயே தான் மேம் இருப்பேன். அப்படித்தான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை அன்பாக பார்த்துக்கிட்டாரு. சரின்னு சொல்லி நான் நம்பி இருந்தேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 வயசில் எனக்கு வந்து கர்ப்பப்பை ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க மேம் எனக்கு. அப்போ எடுத்தனால எல்லாம் சொன்னாங்க, எங்கள் சொந்த பந்தம்லாம் சொன்னாங்க, கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க சபானா அப்படி இப்படின்னு சொல்லவும் நான் ரொம்ப பயந்துட்டு, எங்கள் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப பிடிக்கும். அப்போ நானே சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் அப்பாஸ்தான்னு தான் கூப்பிடுவேன். அப்பாஸ்தான், நானே உங்களுக்கு ஒரு கல்யாணம் கூட முடிச்சு வைக்கிட்டாங்க. எதுக்கு சொன்னேன் மேம், ஒரு இதுக்கு சொன்னேன், கல்யாணம் முடிச்சு வைக்கிட்டாங்கம்மா. எங்க எடுத்தா இன்னொரு கல்யாணம் எதுக்கு முடியும்? 2 பிள்ளைங்க இருக்கு உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா கூட இப்போ அவருக்கு ஏதாவது சர்ஜரியா இருந்தா நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சு போய்ப்பாங்களா? இல்லை நான் என்னுடைய பண்ணறதெல்லாம் தவறு. அப்போ நான் சொன்னேங்க மேம். அப்போ அவர் சொன்னார், இல்லை சபானா அப்படிலாம் வேண்டாம் சபானா, நீ என் பிள்ளைகளுக்கு அம்மாவா, எனக்கு மனைவியா, வீட்டில் நீ இருந்தால் போதுண்டா அம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நம்பினேங்க மேம். நம்ம வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ண மாட்டார், நம்மளை நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பினேங்க மேம். சொந்த பந்த வீட்டுக்கு போகக்கூடாதுங்க மேம். எங்கள் அண்ணன் தம்பி கூட பேசக்கூடாதுங்க மேம். என் தங்கச்சி கூட பேசக்கூடாது. யாரு கூடயும் பேசக்கூடாது, யாரு கூடயும் பேசாது. நான் தான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன், நீ வந்து என் கூட தான் இருக்கணும், என்னுடைய கண்ட்ரோலில் இரு. அவங்கெல்லாம் உனக்கு என்ன பண்ணுறாங்க, நான் தான் உனக்கு பார்க்குறேன், உனக்கு பிரசவம் வரைக்கும் நான் தான் பார்க்குறேன். எனக்கு 2 குழந்தை வந்து பெண் குழந்தை, என் சின்ன பையனுக்கு அடுத்து இறந்து போச்சு. அதனால தான் எனக்கு கர்ப்பப்பையே வீக் ஆனதே காரணங்க மேம்.
அப்போ வயிற்றுலேயே இறந்தனால அப்போ வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து யாரும் பார்த்தாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதை நம்ம சும்மாலாம் சொல்லக்கூடாது. அப்படி பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே வந்த பிற்பாடுங்க மேம், ஒரு காயத்ரின்னு ஒரு பொம்பளை கூட வந்து அஃபேர் வச்சுருந்தாருங்க. அப்போ அஃபேரில் இருக்கும்போது நான் வந்து ஃபோனில் ஒரு தடவை ரீசெண்டாக படுத்து நானும் என் சின்ன பையனும், என் பெரிய பையன் வந்து இங்கே வந்தனால படிப்பு விட்டாச்சுங்க மேம். 9ஓட முடிச்சிட்டாங்க மேம். என் பெரிய பையன் படிப்பு 9ஓட முடிச்சுட்டு அவங்க பெரித்தா கூடயே இருந்துட்டியா, அவங்க கடையில் பெரித்தா கூடயே அவங்க கடையிலே இருந்துட்டியா. இருந்தோடனே நானும் என் சின்ன பையன் எங்கள் வீட்டுக்காரமா நாங்கள் இருப்போங்க. நைட்டில் கடை விட்டு வந்தோடனே என்ன பண்ணுவார், வீடியோ கால் பண்ணுவார். வீடியோ கால் பண்ணி நானும் என் சின்ன பையனும் தூங்கிடுவோம். இப்படி வீடியோ காமிப்பார். இப்படி வீடியோ காமிச்சிட்டே இருக்கும்போது அப்போ நான் ஒரு நாள் கண் முழிச்சு என்னங்க பாஸ்தா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு வீடியோ கால் அப்படின்னோடனே, வீடியோ கால் வந்து யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு கடையில் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன், சரின்னு சொல்லி விட்டுட்டேங்க. மறுகை எதையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அப்போ என் பையனை வந்து ஸ்கூலுக்கு வந்து அவர் தான் போய் கூட்டிகிட்டு போய் பையனை விட்டுட்டு வருவார் திருப்பூரில். அப்போ ஸ்கூலில் விட போகும்போது என் சின்ன பையன் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, அம்மா நீ அத்தாவை நம்பாதீங்கம்மா, அத்தா வந்து ஒரு பொம்பளை கூட ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காருங்கம்மான்னு சொன்னேன். என்ன வயசு தம்பி? குட்டி குழந்தை, ஒரு 3வது படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்க அத்தாவை அப்படின்னு என் பையனத்தை நான் அமட்டி வச்சேங்க மேம். அப்போ இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கோம், வீடியோவில் இப்படி காமிச்சிட்டே இருந்தாருங்க. அப்போ நான் எந்திரிச்சு கேட்டேன், யாருங்க இது அப்படின்னு கேட்டப்போ, வேலை பார்க்குறவங்களா இருந்தால் நான் உட்காந்துருக்கணும், என் பையனையும் உட்கார வைக்கணும், உட்கார வச்சு இது என் மனைவி, இது என் பையன் அப்படின்னு நீங்கள் காமிச்சா நல்லவர். தூங்கும்போது இது என்ன, எதுக்கு பூச்சாண்டி எனக்கு எதுக்கு வீடியோ கால் எதுக்கு அப்படி காமிக்கணும், இது என்ன பழக்கம் அப்படின்னு நான் கேட்டேங்க. கேட்டோன்னே அவருக்கு கோபம் பயங்கரமாக ஆயிடுச்சு. தப்பு பண்ணுறவங்களுக்கு கோபம் வரும்லங்க மேம், கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. கோபம் வந்தோடனே நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படி இப்படின்னு என்னை பேச ஆரம்பிச்சு. சந்தேகம் படலைங்க. நைட்டில் ஃபோன் வந்து இப்படி காமிக்கிறது வந்து கடத்தல் பண்ண வரவங்கள்ட்ட இப்படி காட்டுவாங்க, நீங்கள் எதுக்கு காட்டுறீங்க அப்படி, என்ன காரணம்னு நான் கேட்டேங்க மேம். இப்போ இருக்கு எனக்கு பேசுவார், கொஞ்சம் கடுபடியாக சண்டை வரவும் என்னை வந்து அடிச்சிட்டாரு. அப்போ அடிக்கவும் நான் என்ன செஞ்சுட்டேன், இவர் இன்னொரு நாள் நைட்டு தூங்கினோன்னே என்ன செஞ்சுட்டேன், ஃபோனை எடுத்துகிட்டு எங்கள் மச்சாண்டார் வீட்டுக்கு போயிட்டேன். குமார் நகரில் எங்கள் மச்சாண்டார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீட்டில் எல்லார்ட்டையும் ஃபோனை காமிச்சிட்டேன், பாருங்கள் இவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பாருங்கன்னு சொல்லி. இந்த கோபத்தை இவர் மனசில் வச்சு என்ன பண்ணிட்டாரு, என்னை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு மண்டையை உடச்சி, காயத்ரி நீ சொன்ன மாதிரியே மண்டையை உடச்சிட்டேன் காயத்ரி, சூப்பராக உடச்சிட்டேன் காயத்ரி, ரத்தம் ஒரு டைல்ஸ் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு காயத்ரின்னு அவள்கிட்ட பேசினார். என் பையன் இப்போ வரைக்கும் சொல்லுவியாங்க மேடம், அந்த என் பையன் நிற்கிறே அப்படி நின்றுருக்கு, ஸோ அப்படி உடச்சிட்டாரு. சரி நான் அதையும் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேங்க. ஏம்மா அவர் அடிக்கிறது வேற என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? அதாவது வந்துங்க மேம், அவர் அடிக்கிறாரு இல்லைங்க மேம், என்னால் தடுக்க முடியலைங்க மேம். அவர் வந்து ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி அடிக்கிறாரு. என் அன்பாவே இருந்துட்டு இந்த பொம்பளை கூட போன பிற்பாடு என்னை அடிக்கிறது, என்னை திட்டுறது, மனசுக்கு தான் பலம் போறது, உங்க உடம்புல தெம்பு தான் இருக்கும். நீங்க என்னால முடியாது, நான் வீக்குன்னு நினைக்கிறதுனால தான் உங்களால திருப்பி அடிக்க முடியல. கண்டிப்பாங்க இல்ல அது தடுக்க முடியல, அடிக்கிறதுக்கு நின்று கொடுக்க கூடாது. அது கண்டிப்பா கொடுக்க கூடாதுங்க மேம். அப்ப இருக்க சூழ்நிலை எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்க மேம். அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, நான் மண்டையை உடச்சிட்டேன்னொன்னேவும் அப்ப நான் போனோடனே நான் எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டேங்க மேம். கட்டெல்லாம் போட்டு எங்கள் தம்பி வீட்டில் போய் ஒரு மாதம் வரைக்கும் இருந்தேன். ஷபானா, ஒரு விஷயம் நான் கேட்டுக்கட்டுமா? இப்படி டிவி முன்னாடி வந்து இந்த ஷோல சொல்றீங்கல்ல, உங்களுக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு வருத்தம் இல்லைங்க மேம், இது பெண்களுக்கான ஷோங்க மேம். இது நாங்கள் நியாயம் கேட்டு நாங்கள் வர்றோம். இதுல வந்து எங்களுக்கு ஏதுங்க மேம் இங்க நியாயம் கிடைக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடைக்குங்க மேம். இப்ப வெளியே வந்தாலோ இதனால மீம்ஸ் போட்டாலும் மேடம், வெளியில எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க மேடம். அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேங்க மேடம். சொல்லுங்க ஷபானா, சொல். அப்போ இப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி மண்டையை உடச்சிட்டாருங்க மேம். உடச்ச பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ நான் வந்து என் பையனை கூப்பிட்டு, என் சின்ன பையனை கூப்பிட்டு, நான் வந்து என் பெரிய பையனை இப்போ தெரியப்படுத்தி, அத்தா மண்டையை உடச்சிட்டாரு தங்கம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே அம்மா நீங்கள் மாமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி என் பெரிய பையன் சொன்னோடனே நான் வந்து என் தம்பி வீட்டுக்கு போயிட்டேங்க. பாளையத்தில் போய் இருந்து நான் மண்டையெல்லாம் ரெக்கவரி ஆகிட்டு நல்லா இதாகிட்டு நான் வந்தேங்க மேம். வந்த பிற்பாடு மறுபடியுமே இதே தப்பவே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாருங்க. லாக்டவுன் வந்துச்சுங்க மேம். லாக்டவுனில் அவருடைய அட்டகாசங்கள் அதிகமாகிடுச்சுங்க மேம். புடிச்சு தள்ளிவிட, அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படிமா பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோட பெரிய பையன் என்ன பண்ணிட்டியா அப்படின்னா, அம்மா நமக்கு அத்தா வேணாம்மா, உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, அத்தா நமக்கு வேணாம், உங்களையும் தம்பியையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என் பெரிய பையன் சொன்னாங்க மேம். அப்போ நமக்கு எதுக்கு சிங்கக்குட்டின்னு நினச்சி நான் அதுலேருந்து வெளியில் வந்தேங்க மேம். வெளியில் வந்து அவர் போய் இப்போ இந்த கொரோனா லாக்டவுனை கணக்கு வச்சுக்கோங்க, அப்போ இருந்து
அவர் வந்து அந்த பொம்பளை கூட அஃபேரில் இருக்காரு. ஆனால் அவங்கள அதுக்கு அடுத்து சொல்கிறேன், அவங்க கூட இருக்கிறாரு. நான் இப்போ வரைக்கும் என் பசங்களுக்காண்டியே நான் வாழ்கிறேன். இதே சென்னையில் வளசரவாக்கத்துல என்னோட ஆஃபீஸ் இருக்குங்க மேம். இங்கே இருந்துதே வேலைக்கு போறீங்களா? கண்டிப்பாங்க மேம், வேலைக்கு போகிறேன். யார்ட்டையும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொத்தை அபகரிக்க கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். கைகால் நமக்கு கைகால் இருக்கு. நம்ம தெம்பு தைரியம் இருக்கிறதையும் நம்ம பாடுபட்டு சம்பாதிக்கணும். ஆருடைய உழைப்புலையும் நம்ம உட்காரக்கூடாது. என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து மேம் நான் பேஷண்ட் கேரா இருக்கேங்க மேம். நீங்க வந்து வேலைக்கு போறது உங்களோட ரைட்டு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்க கணவர் கைவிட்டுட்டாரு. பிள்ளைங்களை நம்பி நம்ம காலங்காலத்துக்கு உட்காந்துருக்க முடியாது. நம்ம சம்பாதிக்கணும்னா நம்ம வெளியே போய் வேலை செஞ்சாகணும். கண்டிப்பாங்க மேம். அது வந்து ஒரு சிலருக்கு தப்பாப்படும். கண்டிப்பாங்க மேம். அவங்க என்ன சொல்லுவாங்க, பாத்தியா நம்ம எல்லாம் ஒழுக்கமானவங்க, இப்ப வெளியே போய் வேலை செய்யறா பாத்தியா, வீட்டுல இருக்க வேண்டியதானே பேசுறாங்க மேம். அப்போ அது தவறு. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது சரியாப்படுது, உங்களுக்கு எது நடைமுறை வாழ்க்கைக்கு கரெக்டா இருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாங்க. நீங்க 2-3 வாட்டி சொன்னீங்க. முதல்ல அவங்க அப்பாக்கு தலைவர் சாணத்தை கொடுத்தீங்க, குடும்ப தலைவன் சாணத்தை கொடுத்தீங்க, அப்புறம் பையனுக்கு அது கொடுத்தீங்க. அதுதான் நீங்க அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்க இல்ல, நீங்க தான் தவறு செஞ்சீங்க. இதே நீங்க அந்த இதை வச்சிருந்தீங்க வச்சுங்க, கண்டிப்பாங்க நான் இருக்காது. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு பெண்ணை அடக்க முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க. நீங்களே கான்ட்ராடிக்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாங்க மேம். ஆனா வந்து அது வந்து அல்லா இருக்கியா உண்மையிலேயே வந்து யார்கிட்ட எதை கொடுக்கணும். அவங்க 2 பேரும் அந்த தகுதி இழந்துட்டாங்க மேம். அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. என் கணவரா இருக்கட்டும், என் மயனா இருக்கட்டும், 2 பேத்துக்குமே அந்த இடத்த கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இது நான் கொடுத்தேன், நம்பிக்கையா கொடுத்தேன். நம்மளை குடும்பத்தை கொண்டு செலுத்தி வருவாங்க, நம்மளை பராமரிச்சுக்கிருவாங்க, நம்ம அதுக்கடுத்து நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் நான் தான் அவங்கள பாக்குற மாதிரி இருக்க ஒழிச்சு என்னுடைய இதுலதான் அவங்க இருக்காங்க ஒழிச்சு அவங்களுடைய இதுல நான் இல்லைங்க. அப்படி ஆயிடுச்சாங்க மேம். அப்படி ஆனோடனே நான் வந்துட்டு நான் இப்படி இருப்பேன். எப்பயாச்சும் ஒரு சமயம் பையன் போன் போட்டு அம்மா எனக்கு பணம் வேணுங்கம்மா அப்படிங்கம்மா அப்படிங்க. பெத்த மனம் என்ன ஆச்சு, பெத்த மனம் வந்து அப்படி பித்து, புள்ள மனம் கல்லு. அந்த இடத்துல நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம பையன் 1000 செஞ்சிருந்தாலும் நம்ம பையன் நம்மள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்காம ஆர்ட்ட கேட்பேன். அப்படியா தங்கம் இருந்தா இப்ப பணம் அமுச்சு விடுறேம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். அவனுடைய தேவைக்கு கொடுப்பேன். கொடுத்துட்டு என் மருமகள்ட்டையும் சொல்லுவேம்மா வாங்கியிருக்கேம்மா, அப்படியாங்கம்மா சரிங்கம்மான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க உண்டு. அப்ப எவ்வளவோ தடவை சொன்னேன், அம்மா நீங்க தனியா இருக்காதீங்க, எங்க கூட வந்து இருங்க, நீங்க சென்னையில போய் வேலை பார்க்க வேணாம், ஹைதராபாத்லயும் போய் வேலை பார்க்க வேணாம், எங்க கூட இருங்கன்னு என்னை சொன்னையா. ஒரு தடவை நீ என்னை அடிச்சு வெளியே அமுச்சுட்ட. இனி நான் வந்தேன்டா எனக்குன்னு வந்து மரியாதை இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள நான் இருந்தேன், நீ வந்து என்னை அம்மாவா நீ நடத்தியிருந்த அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கு அப்போ வரைக்கும் அந்த மரியாதை இருக்கும். என்னை அடிச்சு வெளியில அமிச்ச பிற்பாடு நான் அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்தேன்டா, ஒரு குப்பையாட்டம் நான் மூளையில தான் இருப்பேன்னு ஒழிச்சு நான் ஒரு மாமியாவா அம்மாவா அந்த வீட்டில் நான் இருக்க முடியாது. அதனால நான் இருக்க மாட்டேன். எனக்கு உழைப்பு இருக்கு, எனக்கு நல்லா நான் சம்பாரிச்சு நான் பார்த்துக்கிருவேன். என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும். உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேளு, நான் செய்கிறேன். உனக்கு எனக்கு தெம்பு தைரியம் இருக்கிறது நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் மேம். சொன்னதுக்கு என் மருமகளும் சொல்லிச்சேம்மா நீங்கள் எங்கள் கூட இருங்கம்மா, இனிமேல் பண்ணவே மாட்டாருங்கம்மா அவரு, ஏன் எனக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்கம்மா. அம்மா எனக்கு கேரண்டி வாரண்டி எதுவுமே தேவையில்லை, என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும் ஐசம்மா, யாரும் என்னை பார்த்துக்க வேண்டாம்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டேங்க மேம். இப்போ வரைக்கும் நான் உண்டு வேலை உண்டு ஒரு வீடு தனியாக பிடிச்சி நான் வாட்டுக்கு அந்த வீட்டுக்கு குடியே இல்லைங்க மேம். ஜாமியம் போட்டு மாதம் 4500 4500 சும்மாதே வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். ஜாமான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். என் சின்ன பையன் ஊர்லேருந்து வந்தால் எனக்கு வந்து வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அப்படி வச்சிருக்கிறேன். அப்போ சரின்னு போட்டு நான் இப்படி இருக்கிறேங்க மேம். இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் பையன் வந்து என்னை அடித்தான்ல, இதை வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டார். அட்வான்டேஜ் எடுத்துட்டு அந்த அஃபேரில் இருக்க அந்த அம்மா காயத்ரி அம்மா இருக்காங்களே, அந்த காயத்ரி அம்மாவும் இந்த இவரும் சேர்ந்து ரொம்ப வந்து இதாகிறது, பேசுறது, அவங்க போகிறது வர்றது இப்படிமா இருக்கும். நான் சென்னையில் இருக்கல, அதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, அவங்க கணவர் இருக்காரா? அவங்க கணவர் இருக்காருங்க மேம். அவருக்கு தெரியுமா அந்த விஷயம்? தெரியுங்க மேம். அவர் எவ்வளவோ போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாருங்க மேம். அவர் குடும்பமா தான் இருக்காங்களா? அவங்க வந்து அவருக்கு தனியா இருக்காருங்க மேம், தனியா இருக்காரு. சரி, இந்த என் பசங்களை பாக்குறது கிடையாது, என் பசங்களை பாக்குறது கிடையாது. புருஷனும் அந்த பொண்ணுமா சேர்ந்து வாழ்றாங்க. 8 வருஷமா சேர்ந்து வாழ்றாங்க மேம். இந்த 8 வருஷமா அந்த பொம்பளைக்கு சம்பாரிச்சு போடுறாரு அந்த லேடிக்கு. அந்த லேடி பத்த 3 பிள்ளைகளையும் இவர்தான் பாக்குறாரு. அந்த லேடிக்கு இவருக்கு அஃபேர்ல ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைய வந்து இவங்களுக்கு வளர்க்க துப்பு இல்லாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க ரிலேட் யாருக்கும் அவங்களுக்கு வந்து வித்துட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, அதான் அது நமக்கு தேவையே இல்லை. கிளற குப்பையை கிளறக்கூடாதுன்றதுக்காண்டி நான் அப்படி போயிடுறதுங்க மேம். இப்போ என்ன பிரச்சனைடா, நான் உண்டு, வேலை உண்டு, என் பிள்ளைய உண்டு, நான் என் லைஃப் உண்டு, என் பையன் படிப்பேன், பிறகு கூடுவேன், ஏன் பிரச்சனை அது.
நான் அதை பார்த்துக்கிருவேன். நான் அவன்கிட்ட போகிறேன் போகலங்கிறது ரெண்டாவது விஷயம். இவர் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனார். இவர் துரோகம் பண்ணிட்டு போன மாதிரி நான் ஒரு துரோகத்தை நான் ஒன்று பண்ணிட்டு போயிருந்தேன்னா என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? இந்த சமுதாயம் என்ன சொல்லும்? நான் இப்போ வரைக்கும் நான் தனியாக இருந்து நான் போராடி நான் கஷ்டப்பட்டு நான் வளர்த்து நான் வளைமாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் இன்னமும் நான் இருப்பேன். என்னைய வந்து இவர் பேசினா கூட சரி நம்ம கெட்டின புருஷன் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம், எனக்கு 2004 கல்யாணம் மேம். இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம், 2 பிள்ளைகளை நம்ம பெற்றிருக்கோம், நம்ம புருஷன் தானே பேசினா பேசிட்டு போலான்னு விட்டுறலாம். அடுத்த லேடியை விட்டு பேச விடுறதுக்கு இந்த ஆளுக்கு யாருக்கு மேலே தைரியம் கொடுத்தா? அதுதான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை. கண்டிப்பா அவரை வர சொல்லுங்க. வாங்க 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 சார், வாங்க உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? அப்பாஸ் மந்திரிங்க. அப்பாஸ் மந்திரிங்க. அப்பாஸ் மந்திரி அவர் பேர். எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க இவங்கள? நான் 17 வயசுல முடிச்சிட்டேங்க. அவருக்கு அவங்களுக்கு? அந்த பிள்ளைக்கு 16 வயசு. 16 வயசுல என் பையன் கையில இருக்கேன். 14 வயசுல கல்யாணம். என் வயசு அந்த வயசு எனக்கு தெரியாதுங்க. அது தெரியாது, என் வயசு தெரியாது, அடுத்த லேடியோட வயசு தெரியும். இருங்கம்மா நான் பேசுறேன். சரிங்க மேம் பேசுங்க. நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க சொன்னாங்க. ஆமாங்க மேடம், பலாத்தான் பார்த்தீங்க. 4 பிரசவம் நல்லபடியா பாத்தீங்க. நீங்க தான் பாத்தீங்க, வேற யாரும் பார்க்கல. பார்க்கல. நீங்க நல்லா தானே பாத்துட்டு இருந்தீங்க, நல்லா தானே உங்க வாழ்க்கை இடையில சரியில்லைங்க, சந்தேகம் ஓவருங்க. திருப்பூர கடை வச்சிருந்தேன், சந்தேகம் ஓவரு. மனநல மாத்திரை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஒரு பிரச்சனை. மனநல சரியில்லைன்றீங்க. மாத்திரை 2 மாத்திரை 3 மாத்திரை போட்டு படுத்துக்கிறது. என்ன மாத்திரை? அது வந்து கருப்பு எடுத்தப்ப ஒரு சின்ன பிரச்சனையில அந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சுங்க. யாரு கொடுத்தாங்க மாத்திரை? அது வந்து கம்பத்துல வந்து டாக்டர் பார்த்து டாக்டர் மூலியமா தாங்க. இந்த கர்ப்பப்பை எடுத்தது அவளுக்கு அது வந்து ஒரு இதாயிருச்சு. எனக்கு 10 மணி வரைக்கும் தூங்குறது, தாழ்மனப்பான்மை வந்துருச்சுங்க மேம். அது பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது. பக்கத்து வீட்டுல தேவலாம் சண்டை போடுறது, அவங்க அப்பா கூட சண்டை போடுறது, எகுத்த வீட்டுல சண்டை போடுறது. இந்த சண்டை பூரா போட்டு நம்மளுக்கு எனக்கு மனம் உழைச்சா நான் ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டுங்க மேடம். சரி அப்பாஸ், இதுல என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு 4 டெலிவரி ஆயிருக்கு. அதுல கடைசியில 2 குழந்தைங்க இறந்து போயிருக்கு. அதெல்லாம் மன ரீதியா அவங்கள ரொம்ப எஃபெக்ட் பண்ணிருக்கும். சரிங்களா? ஆனா என்னதான் இருந்தாலும் வெளியே போய் இன்னொரு வாழ்க்கை தேடிக்கிறீங்களே, அது எந்த அளவுக்கு சரி இல்லை மேடம். 2 வருஷம் வந்து நான் அந்த பிள்ளைகிட்ட பேசின பிறகு 2 வருஷம் இந்த பிள்ளைகிட்ட போய் எவ்வளோ கெஞ்சினீங்க. அந்த பொண்ணு ஹோட்டல்ல வேலை பார்த்துச்சுங்க, நான் மாஸ்டர் வேலை பார்த்தீங்க. தொடர்பாயிடுச்சு. இந்த அம்மா வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணது கடைக்காரங்களுக்கே தெரியுங்க. வேலை பார்க்க கூடாது, சண்டை போட்டு போன் போட. அதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இதாக பழக்கமாயிருச்சுங்க. அப்புறம் அந்த பிள்ளை யதார்த்தமாக கடை லீவுக்கு தான் எனக்கு ஃபோன் போடுச்சுங்க. இந்த பிள்ளையாத்தான் ஃபோன் எடுத்து அவங்க வீட்டில் அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளை அசிங்கமாக பண்ணி மகளிருக்கு போய் பிரச்சனை ஆகி இப்போ 2 வருஷம் தனியாகத்தே மட்டும் இருந்தேன். இந்த பிள்ளை அப்போ என்ன சொல்லிடுச்சு, பிள்ளைய தான் எனக்கு வேணும், நான் பிள்ளைகளை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொந்த பந்தம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 2 வருஷம் தனியாகத்தே மட்டும் இருந்தேன். இந்த பிள்ளைய பார்க்கணும் போனால் கூட விட மாட்டாங்க, இந்த பிள்ளை வராது. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் இந்த பிள்ளைகிட்ட போய் இப்போ 2 வருஷம் ஆச்சுங்க. அந்த பிள்ளைக்கு வந்து நான் போயில அவங்க அப்பா இருந்தாங்க, அவங்க தம்பி இருந்தாங்க. இப்போ அவங்க தம்பியா இருந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க. அவங்க அப்பா இருந்து ஒரு 9 மாசம் ஆச்சு. மேம் ஒரு சின்ன திருத்தம், அவங்க அம்மா மட்டும் தான் அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு பேசுறாரு, பேரோட சொல்லுங்க மேம். அப்பதே இது வந்து இதாகும். அது பேர் எதுக்கு அவங்க வேற சொல்லலாம், என்னங்க மேடம் சொல்லிட்டாங்க அவங்க பேரோட தான் சொல்லணும். அந்த பிள்ளைன்னா அந்த பிள்ளைன்னா யாரும். அவங்க அப்பா இருந்து 9 வருஷம் ஆச்சுங்க மேடம். 9 மாசம் ஆச்சுங்க. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி அந்த பிள்ளைக்கு 2 ரெட்டை பிள்ளை, பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையங்க. அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் அவங்க குடும்பத்தில் நம்மளை மேண்டு வச்சுக்கங்களேன். அவங்க குடும்பத்தில் அந்த பிரச்சனை. அவங்க இந்த பிள்ளையோட வீடு அவனாச்சுங்க. அவங்க வீடு அவங்க மாமனார் வீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டர். அவங்களுக்கும் அந்த பொண்ணு காயத்ரி தானே? ஆமாங்க. காயத்ரிக்கும் குழந்தை இருக்கா? இல்ல, எங்களுக்கு குழந்தை இல்லைங்க. உங்களுக்கு ஏதோ குழந்தை பிறந்தது நீங்க தத்து கொடுத்துட்டீங்க? ஆபாசம் ஆயிடுச்சுங்க. அது இல்லைங்க மேம், பிறந்து ஒருத்தவங்களுக்கு வித்துட்டாங்க மேம். இல்ல விற்க மாட்டேங்க, பிள்ளை இருக்க மாட்டேங்க. இல்லைங்க மேம், அல்லாம 7 மாசத்துல நோம்பு நாளையில அல்லா மன்னிக்கணும். நான் வந்து அதை வந்து சொல்லக்கூடாது ஊரா பொன் பொருசுகளை. கண்டிப்பா குழந்தை பிறந்துச்சு. இவங்க எடுத்துட்டு வந்து என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி யார்கிட்டயே காமிச்சு என் சின்ன பையன் மாதிரியே இருக்குன்னு சொல்லி காமிச்சதுக்கு ஒரு 10 பேர்த்த காமிச்சாங்க. காமிச்சிட்டு ரிலேட்டிவுக்கு இவங்க வந்து காசுக்கு வித்துட்டாங்க அந்த குழந்தைய. ஒரு நிமிஷம் நான் பேசட்டும். 7 மாசம் இருந்துச்சுங்க, அபாசம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் புள்ள வேணாம். சரி, இப்போ நீங்க உங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் ஆயிடுத்து, நீங்க ஒண்ணா இருக்கீங்களா? ஒன்றா தேங்க மாட்டோம் இருக்கேன். நாங்கள் புளியம்பட்டியில் இருக்குங்க. புளியம்பட்டி அவனாச்சிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர். அவங்க புருஷன் அவங்க தனியாக இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இந்த பிள்ளை வந்து மகளிரில் சொன்னோன்னே அவங்க வீட்டுக்காரர் வந்து அவனா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருங்க. நான் கூடலூர் போயிட்டுங்க தேனிக்கு. அவரை கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இவரோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துருச்சுங்க.
அப்போ அங்கே உள்ள ஆம்புலன்ஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மேடம் நீங்கள் கோர்ட்டில் போட்டுக்கங்க தம்பி, அந்த பிள்ளை வர மாட்டேன்னு சொல்லிடுச்சு, உங்களுக்கு பிள்ளை தானே வேணும், பிள்ளைய கொண்டு போயிருங்க, நீ தனியாக இருந்தால் பிள்ளைய கொடுப்போம்ப்பா, நீ அந்த பையன் கொண்டு இருந்ததுனால நாங்கள் அவங்க பற்ற பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. மகளிரில் வச்சு இந்த பிள்ளைய என்ன சொன்னாங்க, இதோட நீ 4 தடவை கேஸ் கொடுத்துட்ட, இன்னி வந்து அவங்க பிரச்சனைக்கு போகக்கூடாது, பிள்ளைதான் வேணும்னு சொல்லி இந்த பிள்ளைகிட்ட எழுதி வாங்கி இன்ஸ்பெக்டர் மேடம் திருப்பூர் மகளிர் மன்றத்தில் எழுதி வாங்கிட்டு தான் மேடம் அனுப்பிச்சி விட்டு இப்போ 6 மாதம் ஆகுதுங்க மேடம். 6 மாதம் கழிச்சு பிள்ளை அடிச்சு போட்டான்னு வீட்டுக்கு வந்துடும் மேடம். பிள்ளையும் பற்றி வந்து நான் அந்த மாதிரி போடுவேன். அவங்க அம்மா வீட்டில் இரு பொய்யா பேசுவேன் மேடம், கோச்சிக்கிறாங்க, பொய் வாயில் வர்றது பூராமே பொய் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்ட் அவனாச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டில் 1 மணிக்கு உட்காந்துக்கிட்டாங்க மேடம், அடிச்சு போட்டேன்னு சொல்லி. அப்புறம் காயத்ரி எங்கள் அம்மா வீட்டில் தங்க வச்சு எல்லாம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்து 1 நாள் வச்சுங்க மேடம். என்கிட்ட சண்டை போட்டு அங்கே போயிட்டான் மேடம், மைண்டை போயிட்டான். மைண்டை 2 நாள் சண்டை போட்டு எங்கிட்ட போனான்னு தெரில, வெளியூர் போறது பாவங்க ஒரு 2 மாசம் உங்களை நம்பி மரியாதை கட்டு போவோம். எந்திரிச்சு பேசினா அடிச்சு தகுதி இல்லாதவன் நீ உட்காரு. அப்ப எதுக்கு நான் தகுதி இல்ல நாயா, தகுதி இல்ல நாயா, என்ன எதுக்கு நாயை கூப்பிட்டேன், நாயா எதுக்கு நாயை கூப்பிட்டேன், நானு உன்னை விட்டு போய் ஒரு பொம்பளை கூட வாழ்க்கை தடமா தேடிக்கேன். அபாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் அபாஸ், இவன் எங்க இருக்கானே தெரியல. 2 மாசத்துக்குள்ளாட்டு வர்றாங்க, ப்ளீஸ் வந்துட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா, உங்களுக்கு 4 பிரசவம், 2 குழந்தை இறந்து போய் மன ரீதியா இது கர்ப்பப்பை எடுத்து மன ரீதியா பாதிக்கப்பட்டு நீங்க இருந்தீங்கன்னா அந்த டைம்ல அவ இன்னொரு புருஷன் தேடிக்கிட்டா எப்படி இருக்கும்? புள்ள மயம் சொந்த வந்து அவளுக்கு வேணும்னு போயிட்டாங்க மேடம். மேடம் யாருமே ஒரு ஆம்பளை பொம்பளை எல்லாம் சொல்லாதீங்க. அந்த பொண்ணு ரொம்ப அனுபவிச்சிருக்கா, அவளுக்கு கோபம் வருது, இப்போ அவளுக்கு கோபம் வருது, அவளே சொல்றா அவளுக்கு தன்னம்பிக்கை போயிடுச்சு, ஒரு தாழ்ந்த மனப்பான்மை வந்துடுச்சு, அதனால அவ பல விஷயங்கள் பேசி இருக்கலாம், அந்த மன அழுத்தத்துல பல வார்த்தைகள் விட்டுருக்கலாம். ஆனா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எப்போ உங்க மனைவிக்கு நீங்க தேவையோ அப்ப நீங்க அவளை கைவிட்டு சப்போர்ட் பண்ணல. இல்ல நம்ம வந்தீங்க மேடம், அவங்க 2வது ஏத்துக்கல. நீ பேசிட்டீல, போன்ல பேசிட்டீல, நீ போன்ல பேசிட்டேன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கிட்டாங்க. நான் ஒரு விஷயம் தான் சொல்வேன் தம்பி, உங்க மனைவி உங்களுக்கு 4 பிள்ளைங்களை பெற்று கொடுத்த பொண்ணு, அவ என்னதான் கோவத்துல பேசினாலும் அவளை மரியாதை இல்லாம பேசாதீங்க. இப்ப நீங்க நான் சொல்றீங்கல்ல, அவ ஏன் பேசுறா, அது ரியாக்ஷன். நீங்க ஒரு விஷயம் பண்ணதுக்கான ரியாக்ஷன். நீங்க என்னதான் நியாயப்படுத்தினாலும் நீங்க இன்னொருத்தரோட தொடர்புல இருந்திருக்கீங்க, அந்த எரிச்சல் அவளுக்கு எப்படி இருக்கும்? இருக்குமா இருக்காது? இதே நீங்க அவ ஷூல இருந்து பாருங்க, அவ இடத்துல நீங்க உங்களை வச்சு பாருங்க. ஆல்ரெடி இவ்வளவு மன அழுத்தம், உடல் இருங்க தம்பி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அவளும் உங்களை விட்டு போய் இன்னொருத்தரை தேடி போயிருந்தா என்னதான் நியாயப்படுத்தினாலும் அது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி மேடம் நம்ம போக வச்சிருச்சுங்க. ஏமா அவ அந்த நிலைமையில இருக்கலம்மா. இப்பதான் நம்மளுக்கு கிடைத்ததேங்க. நான் இப்ப போன் பேசி அசிங்கப்படுத்தினாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்ததே. இங்க இருங்க, அசிங்கப்படுத்தினா அதுல இருந்து நம்ம வெளியில எப்படி வர்றது? நான் சந்தேகப்பட்டா சந்தேகப்படாம குடும்பம் பண்றது எப்படிங்கறத நீங்க கத்துக்கறணும். இது என்ன பேச கேளு, நீ பேசுனதேப்பா ராஜா, கேளு கேளு ராஜா. அப்புறம் நீ பேசலாம் காமிக்கலையா? மயிலாடு எல்லாம் இருக்குங்க, மயிலாடு அவங்க பாப்பாங்க. கட் பண்ணுங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்த அன்பு காதெல்லாம் எங்கப்பா போச்சு? மேடம் எனக்கு உங்க படுத்தின பாடே மறந்துடுச்சு மேடம், அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவங்க ஏன் படுத்து என்னோட சுயநிலவே எஸ்வானுக்கு கிடையாது. அதுதான் இப்ப அப்படித்தாங்க இருக்கேன் நான் வந்து வேலை உண்டு வெட்டி உண்டு வேலைக்கே போனாலும் நீங்க பேசுறது அவங்க அம்மா தான் பாக்குறாங்க. மன்னிக்கணும், நான் ஒரு தடவை கேக்குறேன், ஏன் பொண்டாட்டி பிள்ளையே தெருவுல விட்ட, அடுத்தவன் போட்ட பொண்டாட்டி ஒழுக்கமா பேசணும், அடுத்தவன் பொண்டாட்டியும் அடுத்தவன் பிள்ளையும் காமிக்கிறீங்களா? அடுத்தவன் போட்ட பொண்ணு அடுத்த நான் பேசுறேன் இல்லைங்க மேம், பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுல்ல, அந்த மேனஸ் கூட தெரியாதா? பேசு. நான் எப்படி ஒழுக்கமா பேச, எப்படி பேச ஒழுக்கமா? இவ எப்படின்னா வார்த்தை பேசலாம் நான் ரெக்கார்ட் வச்சிருந்தீங்க, அழிச்சிட்டீங்க. அப்பாஸ் பேசதான் செய்தா, அவ ஒழுக்கத்தை விடலல. நான் எப்படி பேசுறேன்டா, கெட்ன பொண்டாட்டியும் ஏன் மேடம் 5 நாளைக்கு அப்படிதான் பண்ண சொல்றேன். எனக்கு கட்டிக்கிற போற ஒரு வைவர் போன வேண்டாம். நான் உனக்கு வேற பேசுறதுக்கு செய்றேன், நீ எனக்கு வேற பேசுறீங்க. அதை எடுத்து நீங்க பாருங்க, அந்த ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, போன்ல எல்லாமே ரெக்கார்ட் தான் இருக்கும். நான் உண்மையிலேயே நான் சொன்னேங்க மேம். அது எனக்கு ஒரு விஷயம் தான் உங்க 2 பேர்ட்டையும் சொல்லணும். அப்ப கூட இருந்தாலும் என்ன சொல்லுன்னு தெரியுமா, ஒரு துணிப்பே இல்லாம அப்படியா சரி அப்படின்னு வைக்கிறாப்ல. ஷபானா சொல்லுங்க மேம். உங்க இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க கூட தான். கண்டிப்பாங்க. உங்க வாயில வருது வார்த்தைகள், ஒரு அளவுக்கு தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியும். அதுக்கு மேல நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுதான் அவர் அதை யூஸ் பண்ணிட்டு அவர் வெளியே போயிட்டார்.
உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கு, உங்களுக்கு தாழ்ந்த மனப்பான்மை வந்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்க கணவர் உங்களை நல்லா திருப்பூர்ல ஒரு பார்த்து கையிலேயே போட்டு போனா வீட்டுக்குள்ள ஒரே கைலிங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டா குமாரா இருக்கேன். அதுவும் போனது அவங்க சொந்த வீட்டுக்கு போகலைங்க, எங்கள் அண்ணன்ட்ட போயிடுச்சு. எங்கள் சித்தப்பாட்ட இங்கே குமாரா இல்லைங்க. ஒரு கையில கொடுத்துட்டு போயிட்டு அவ வாட்டுக்கு வீட்டுல இருக்க ஜாமனை பூரா அள்ளி போட்டு ஆமா, பேசுறது. அடுத்த பொம்பளை கூட அஃபேர் வச்சிருந்தா எந்த பேசுறதுக்கு மனைவி மேடம். குடும்பத்துல குடும்பம் அப்புறம் 2 பண்ணுவாங்க? வருஷம் போய் கெஞ்சிட்டே நம்மள வந்திருக்கணும்ல நல்லவன். அடுத்தவங்க இதே 2 தப்ப வருஷம் நான் தனியா பண்ணா தான் நீங்க ஏத்துக்குருவீங்களா? கோவம். சரி இதே தப்ப. கோவத்துக்கு அப்புறம் என்னங்க மேடம் இதே சரி. அது என்னன்னா உங்களையே நம்பி வாழறது. இப்ப மேடம் அவளாம் வந்து இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டான். சொந்த பந்தம், பாருங்க. சொத்து சொவு, அவ புருஷன், எல்லாத்தையும் இழந்துட்டாளா? பிள்ளைய, அப்பன், தம்பி இருங்க, எல்லாத்தையும் ஷபா. இழந்துட்டான். உனக்கு கூட உன் மயம் இருக்கேன். உன் மயம் இப்ப 10,000 ரூபா கொடுத்தா கூப்பிட்டுக்கிட்டேன். அவனுக்கு வந்து பணங்க. இந்த 2 அவனையும் மாசம் கெடுத்து விடுறீங்க. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி கூட 10,000 வாங்கி கெடுத்து- கொடுத்தீங்க. சிரமம் மாதிரி கஷ்டமா தான் இவ்வளோ கூப்பிட்டுட்டேன். இவ அக்கௌண்ட்ல இருந்தே போட்டு விட்டேன். 10,000 ரூபா போட்டு கொடுத்து கடன் கப்பி அடைச்சு அவனை நான் பார்த்துக்கிறீங்க. இப்போ இவ செய்யறதுனால என் பிள்ளைகளை கூட இப்போ நான் போறது இல்லைங்க, பார்க்கறதுக்கு போறதில்ல. இந்த பசங்களையும் கெடுத்தாதீங்க. இவனால தான் நீங்க ஏன் காசு கொடுக்குறீங்க? இல்ல அப்புறம் இந்த பக்கம் அதனால சம்பாதிக்கிறது அவருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வக்கில்லைங்க கொடுக்கணுங்க. மேம், கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்குறீங்க நீங்க? எனக்கு கஷ்டமா இருக்குங்கம்மா. என்ன எனக்கு- கஷ்டம்? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்க வாழ்க்கை கெட்டுரும். நான் இனி கொடுக்க மாட்டேங்க மேம். இனி தள்ளி போய் சாமி அவங்க கொடுக்க மாட்டேங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை பாத்துக்கணும். அவங்க தான் உங்களுக்கு காசு தரணும். மேம். கண்டிப்பாங்க மேம். அது புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. சரி, இப்போ நீங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணம் சூழல் தான். அந்த 2 குழந்தைங்களும் இறந்து போயிருக்க கூடாது. உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. 23 வயசுல என் லைஃபே இருங்க. இழந்திருக்க கூடாது. உங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இந்த காலத்துல கோவிடுக்கு அப்புறம் 23 இருங்கம்மா, ஆ. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு, கல்யாணம் ஆத பிள்ளைங்களுக்கு கூட யூட்ரஸ் ரிமூவ் பண்றாங்க. அதனால வாழ்க்கை போச்சுன்னெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம மனசுல தான். சரி, உங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வாழ்ந்து வந்த சூழல், வளர்ந்து வந்த சூழல், நீங்க இருக்கிறது அந்த 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 என்ன சுற்றும் சூழல் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்கும் போது உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். பட் இப்போ என்னன்னா நீங்க 2 பேரும் ரொம்ப அகந்து போயிட்டீங்க. ரொம்ப 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 பிளந்து போயிட்டீங்க. கண்டிப்பாங்க மேம். இப்போ நீங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கும் உங்க பசங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய முடியும். மரியாதை இல்லாம ஒருத்தர் பேசிக்காதீங்க. கண்டிப்பாங்க மேம். நீங்க அவங்கள குற்றம் சொல்றது, நீங்க அவங்கள குற்றம் சொல்றத நிறுத்துங்க. நான் மரியாதை எல்லாம் பேச நீங்க மாட்டேங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் பேசவே அவ மாட்டேங்க. என்னதான் பேசினாலும் பேச்சோட தான் அவ இருந்திருக்கா. அவ உங்களை விட்டுட்டு இன்னொருத்தரை தேடி போல. ஏன்னா அவளுக்கு நீங்க தான் உலகம். அந்த எரிச்சல், அந்த கோவம், அதான். எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் தெரியாம உங்களை எரிச்சல் மூட்டுறதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாளே தவிர அவ எந்த தவறும் செய்யல. அதான். அந்த மரியாதை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்க. இது ஒரு விபத்து. அவர் வந்து வீட்டில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது கடையில் யாரு கூடயோ தொடர்பாயிடுச்சு, அது நடந்து போச்சு, அது ஒரு விபத்து. ஆனால் அந்த பெண்ணை வச்சு அந்த பெண்ணோட சேர்ந்து மனைவி அவமானப்படுத்துறது அப்படி இருக்குல்ல, தெரியும் அவமானப்பட அந்த கேள்வி அதை விட கேவலமான கேவலமானது விஷயம் எதுவுமே இல்ல. கிடையாது. அவமானப்படுத்தலையே மேடம். என்ன அவமானப்படுத்துன்னு போடுங்க. அவதே மேடம் அவமானப்படுத்தல. போடுங்க. எடுக்க மாட்டேங்கிறேன். உங்க மச்சாங்கிட்ட உங்க அண்ணனாவும் உங்க அண்ணன் தங்கச்சி எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு பேசியாச்சு. இப்ப போன் அட்டன் பண்ணல, அவ்வளவுதான் இவ வந்து நடக்குது. அங்க நாங்க இருக்கிற வீட்டுல வந்து சரி, அசிங்கப்படுத்தி நான் போனால தங்கராசு அவ கொண்டாட்டி, போன்ல நீ பேசுறா தங்கராசுக்கு மேடம். போறியா? நான் உன் புருஷன் கூட இருக்கிறேன், நீ தங்கராசுக்கு போறியா? நான் தங்கராசு கொண்டாட்டி, உன் புருஷன் கூட இருக்கிற. அப்ப நீ ஏன் புருஷன் கூட இருக்கிறதா கரெக்ட். நீ தங்கராசு கொண்டாட்டி ஏண்டி நீ தாண்டி சொல்ற நீ தங்கராசு பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்னு. உன் புருஷன் என்ன சொல்ற? என்னைத்தான பொண்டாட்டின்னு சொல்ற. உன்னை சொன்னானா? உனக்கு அசிங்கமலையா, வெக்கமலையா? உனக்கு இந்த வார்த்தை கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப புருஷன் வேணுங்க, வெக்கமலையா உனக்கு? நீ என்னமோ சிங்கிள் பேரண்டா கெத்தா வளர்க்கறேங்கிற, இதை நீ வளர்க்கற லட்சணமா? இல்லைங்க மேடம், அவன் புருஷவே இவள் நேராகவே கேட்டிருக்கான். இந்த மாதிரி உன் பொண்டாட்டி கூட்டுவானது இதே பார்த்தே அவன் புருஷன் நேராகவே கேட்டிருக்கான். இவங்க பேசலாமா இப்ப? மேடம் அங்க வந்து அவளை அவங்களுக்கு என்ன ரைட் பிள்ளைல இருக்கு? கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி இது உங்க தவறு. மேடம் என் பையனை வச்சு நீங்க அசிங்கப்படுத்தி சொல்லணும், போனாங்க நீங்க மேடம். சொல்லணும். நான் அவளுக்கு அநியாயம் பண்ணிருக்கேன், அவ சரி, அவ கோவத்துல இதுக்கு முன்னாடி பேசுறா. வராம இருக்கணும்ல அப்படிங்கிறா. இதுக்கு முன்னாடி வராம இருக்கணும்ல. 2 வருஷம் வரத்தானே செஞ்சா. மயன் கல்யாணத்துக்கு வந்தா. காயத்ரி, தேவையாது உங்களுக்கு? தேவையாது? ஊரறிய உலகம் அறிய சொந்தம் பந்தத்தை வச்சு 13 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்கா அப்பாஸ். அவங்க 4 புள்ள பெற்றிருக்கா. அவ புருஷனோட, ஷபானா புருஷனோட வாழ்ந்துட்டு அந்த பொண்ணு அப்படி தப்பா பேசுறது அசிங்கமா இல்ல? என்ன வார்த்தை பேசுறீங்க? எங்க ஆபீஸ் இதே வலசர பக்கத்துல சென்னையில இருக்கு, நீ வந்து கேளு. அம்மா, நீ என்ன ப்ரூவ் பண்ண போறியா? யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. அதே நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா அவ்வளவுதான். நமக்கும் நம்ம மனசாட்சி, நம்ம படிச்ச ரப்புக்கு தெரிஞ்சா எது நமக்கு சரியோ அதை நம்ம பண்ணுவோம், அவ்வளவுதான்.
கண்டிப்பாங்க நீங்க அதெல்லாம் ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது. சரிங்க மேம். மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிளர்வு வந்துடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க சூழல் அப்படி இருந்திருக்கு, அவர் போய் ஒரு விபத்து ஆயிடுச்சு, ஆல்ரெடி திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறது ஒருத்தர் கூட தொடர்பாயிடுச்சு, அது சூழல். ஆனா அவங்க கூட சேர்ந்து மனைவி அவமானப்படுத்துறது, தப்பான வார்த்தைகள் பேசுறது, அவங்க வந்து தனிமையில் ஆயிட்டாங்க, பிள்ளைங்களை வச்சு தனியா நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல அழுத்தங்கள் இருக்கு, அவங்க வாயில வர்றது வார்த்தைகள் அவங்க கண்ட்ரோல்ல இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு புருஷனா உங்களால அவங்க கூட நிம்மதியா வாழ முடியல, நீங்க வெளியே போயிட்டீங்க, ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அந்த ஒரு பொறுமையாவது நீங்க கையாண்டிருக்கணும்ல. எனக்கு வந்து இப்ப அப்படி பேசிட்டு போயிட்டாங்க மேடம். ஆமா, அவங்க அந்த ஆத்திரத்துல அந்த கோவத்துல பேசுறாங்க. சாப்பிட்டு முதல் நாள் வந்து படுத்துட்டு மறுநாள் வந்து சண்டை போட்டு போனோம். ஆமாமா, குடியிருக்கிற வீட்டுல ஏன் மேடம் இப்ப எல்லாம் நான்லாம் அன்றாட வேலைக்கு போறேன், திடீர்னு நான் வீடு பார்த்து வேற கடை பார்த்து வேற ஊர் பார்க்க முடியுமா சொல்லுங்க? நீங்க அன்றாட வேலைக்கு போறதால முதல் நாள் வந்து வீடையே மாத்த முடியாது, பொண்டாட்டி எப்படி மாத்துறீங்க? எல்லாருமே பாக்குறாங்க மேடம். பார்த்துட்டு தம்பி அப்பாஸ், வீடையே மாத்த முடியாது, சரிங்க மேடம், ஏன் பொண்டாட்டியை அந்த மாத்துறீங்க? மாதிரி மேடம் வேணாண்டுச்சு. எப்படி நான் 2 வருஷம் வரலங்க மேடம். கேளுங்க, இந்த அண்ணன் போட்டுங்களா? உங்களுக்கு தொடர்பானதுக்கு அப்புறம் தானே, போட்டுங்களா? தொடர்பானதுக்கு அப்புறம் தானே எப்படிங்க மேடம்? காயத்ரியோட பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அது தவறு தானே. சரி, தவறு தன்மானம் இருக்குல்ல அவளுக்கு, போயாச்சு. அப்புறம் என் பிள்ளை வேணும்னு வந்துட்டேன், தன்மானம் இருக்குல்ல இப்போ அவளுக்கு. வந்துகிட்டே நான் என்ன செய்ய? ஏங்க, அவளோட இந்த நிலைமைக்கு அவ மன ரீதியா அழுத்தம் அப்படியெல்லாம் பேசுறான்னா அதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க, புரியுறதுங்களா? உங்களால அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இனிமே ஆச்சும் நீங்க 2 பேரும் இன்னும் நீங்க சேருவீங்களான்னு எனக்கு தெரியல. மேம் நான் ஒன்று சொல்கிறேங்க மேம், உங்களுக்கு நல்ல மனைவியாக இருந்திருக்கேன், நல்ல மருமகளாக இருந்திருக்கேன், நல்ல அண்ணியாக இருந்திருக்கேன், நல்ல அம்மாவாக நான் இருந்திருக்கேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ போன, என்ன குறை வச்சேன்னு சரி போனீங்க பேசாம இருங்க. போனீங்க, என்ன பண்ணேன்னு போனீங்க மட்டும் பேசணும். சரி, எதுக்காக போனீங்க? மெண்டல் மாதிரி இருந்தா அதனால போயிட்டேன். நீ மெண்டல் மாதிரி திருப்பி சைக்கோ மாதிரி சொல்லாதீங்க. சைக்கோ மாதிரி இருந்தா மேடம் போயிட்டீங்க மேடம். பாருங்க மேம், என் மயனுக்கு போட்டு கேளுங்க மேடம், பெரியவனுக்கு போன் போடுங்க. கொஞ்சம் பேசாம அத்தை இருங்க. எதனால போனான்னு அப்பாஸ், கேளுங்க. நான் சொன்ன புரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க மேடம். சொன்னா புரியாதா? சொல்லுங்க மேடம். ஒருத்தர் மரியாதைக்கு ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை நீங்களும் தாண்டக்கூடாது, நீங்களும் தாண்டக்கூடாது. இப்ப நீங்க தெளிவாயிட்டீங்க. இப்ப வந்து உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குன்னா நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கணும். கண்டிப்பா இருங்க ஷபானா, சரி, கவுன்சிலிங் எடுத்துக்கணும், அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். ஆனா எனக்கு அழுத்தம், நான் சிங்கிள் பேரண்ட், நான் வந்து என்ன ஏமாத்திட்டு போயிருக்கேங்கிறதுக்காக வாயில வந்தபடியெல்லாம் பேசினா இன்னும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை தான் வரும். கண்டிப்பாங்க, நான் பேச மாட்டேன். புரியுறதுங்களா? நீங்க இன்னொரு விஷயம் உங்களை மனசுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது, நான் இவ்வளோ நல்ல மனைவியா இருந்தேனே, பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நல்ல அம்மாவா இருந்தேனே, என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே, இந்த ஏமாற்றம் உங்களால தாங்க முடியல. அந்த ஏமாற்றம் தான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அது உங்க தவறு கிடையாது. உங்களுக்கு அந்த தாழ்ந்த மனப்பான்மை வேண்டாம். சிச்சுவேஷன், சூழல் அப்படி ஆயிடுச்சு. அதனால மன்னிச்சு மறந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லிவ் பண்ணுறதுக்கு பாருங்க. அவரோட திரும்ப வாழறதுக்கு வேண்டாங்க, இல்ல வேண்டாங்க. ஏன்னா நான் நேசிச்ச அப்பாஸ், நான் விரும்பின அப்பாஸ் இப்ப இல்லைங்க மேம். அவர்தான் அது இல்ல. இது ஒரு சின்ன விஷயம்னால அது மாறாது. அவருக்கும் உங்க மேல மரியாதை சொல்லிட்டாங்க மேம். அடுத்தவே முன்னாடி கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு ஏன் நீ கொடுக்கல? அது என்னன்னா சூழல் அப்படி ஆயிடுச்சு. நான் வந்து சண்டை போடலாம், அது எப்படி ஏமாத்துவீங்க, உங்க பொண்டாட்டி செஞ்சா பண்ணலான்னு. ஆனா நீங்க ஒரு மன அழுத்தத்துல இருந்திருக்கீங்க, நீங்களே சொல்றீங்க உங்களுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இருந்ததுன்னு. அதனாலேயே நீங்க அவர் நிறைய சந்தேகப்பட்டிருக்கீங்க. அவருக்கு வேலை இருந்திருக்கும், அங்க பிரஷர் இருந்திருக்கும். இதெல்லாம் காரணம் கிடையாது. இன்னொரு வாழ்க்கை தேடி போறதுக்கு இதெல்லாம் காரணம் கிடையாது. இது விபத்து. ஆனா புரிதல் இருக்குல்ல 2 பேருக்கும். இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க அவரோட வாழ விருப்பப்படுறீங்களா? எனக்கு வந்து நான் எங்க வாழ்ந்தாலும் என் பிள்ளைகளுக்கு அத்தாவானாலும் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப இதா இருந்தேங்க மேம். ஆனா வந்து என் புருஷனா வந்து இவர் வந்து என்னை திட்டலாம் பேசலாம், அந்த இது இவருக்கு என்ன, நான் வந்து இவரோட மனைவி, சட்டப்பூர்வமான மனைவி நான்.
அடுத்த லேடியை விட்டு அக்கிரமா அடாத்தா ரொம்ப பேச அதுதான் வைக்கிறது பிரச்சனை. எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அடுத்த லேடிய தப்பா பேசக்கூடாது. நான் பேச நீங்க மாட்டேன். அவங்க வீட்டுல போய் சண்டை போடக்கூடாது. அவங்க வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, நீங்க போய் பேசக்கூடாது. பேசவே நீங்க மாட்டேங்க. ஏன் உங்க சின்ன பையனை போய் பாக்குறது இல்ல? இவன் அப்போ அப்பா இல்லைன்னு சொல்லி சேர்த்து விட்ருக்காங்க மேடம். அவன் மகசாக்கு வராதிங்க அம்மா இப்படி வச்சிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசினேன், லே வாடா உன்னை ஐஸ் வைக்கிறேன் அப்படின்ட்டான். பையில உட்கார விட மாட்டேன்ட்டா பக்கத்தில். அவனே அன்னைக்கு அடிச்சு கூட்டு போனேன். என்னை எதுக்குத்தையும் கூட்டு வந்தேன், சண்டை கூடத்தையும் கூட்டு வந்தேன். சரி, ஆட்டோக்கார் கடையில் வந்து கேட்குறாரு, என்ன பைய 5 6 7 மாதம் ஆச்சு ஒரு சத்தம் இருக்காது, நீங்கள் வேலை பார்த்துக்கிறீங்க இல்லை, இந்த பொம்பளை யாரு பையனு கேட்கும், இந்த மாதிரி அப்படி வார்த்தை பாருங்க, சொல்லுவோம். பாருங்க, இன்னும் எப்படி உங்களை தரமா வஞ்சிக்கிட்டே அந்த போகுது பொம்பளை பாரு. யாரா? இங்க பஸ் பாருங்க, ஸ்டாண்டு வரைக்கும் இப்படிலாம் வஞ்சிக்கிட்டே பேசுனா போகுது. இவ- ரொம்ப இது தப்பு. தப்பு. பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பச்சை எவ்வளவு பச்சையா பேசிக்கிட்டே தப்புன்னு பாருங்க மேம் இது. ரொம்ப தப்பு. நீங்க- எப்படின்னு பாருங்களேன், நீங்க- அவனுக்கு கூட அப்ப உங்களுக்கு கேவலப்படுத்திட்டு போறதானே மேடம். இல்லைங்க, அப்படி உங்களுக்கு அவங்கள நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைங்க. புரிஞ்சுக்கடா, டேய் புரிஞ்சுக்கடா, உனக்காக நான் வாழ்ந்திருக்கேன்டா, உன் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்திருக்கேன்டா. எனக்கு நான் ஒரு புருஷன் தேடி போயிருந்தேன்னா என் புள்ள என்னடா இருக்கும் சொல்றா இத. ஒழுக்கமா போடவலான்னு பேசாத, நான் பேசதே செய்வேன். ஒழுக்கமா பேச. அப்ப நானே 23 வயசுல இருந்து என் மரியாதை வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கேன்ல. இழந்துட்டு நான் உட்கார்ந்திருக்கேன். இல்ல அவங்க சொல்றதுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன் நான் ஆம்பளை. ஆமா, நீ இந்த துடியை பத்தி அடி அப்ப வாங்குற. வந்து எப்படி அடி அவன்கிட்ட அடி வாங்குற? வாங்குற உன் பெத்த பிள்ளைகிட்ட. சரி, அது அதுக்கு உன்னை கௌரவமா தூக்கி போட்டு இருக்கா? எடுத்துறேன் அவனைய. ஆம்பளைக்கு என்னை ஈனத்தனமான கொல்ல பெண்களை சொல்லுவேன். அடிக்கிறது கௌரவம் என்னை கிடையாது. அடிச்சாண்டா கொல்றான்றேன். கையாளாதனம். நீ பெண்களை கொல்றான்ற. அடிக்கிறவன் பூரா ஆண்கள் கிடையாது. அவன் வந்து பொம்பளை. அதுதான் நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். பெண்களை அடிச்சிட்டாப்புல அது வீரம் கிடையாது. எந்த புருஷன் கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் கண்கலங்காம காப்பாத்துறானோ அவனுக்கு நான் சல்யூட் பண்ணுவேன். எந்திரிச்சு நீங்க அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கீங்க, அதை அவங்களால இல்லைங்க மன்னிக்கவே மேடம். முடியல. இவ பேசுறதே சொல்ல திருப்பி மாட்டாங்க நீங்க மேடம். அதே நான் சொல்றீங்க. இவ்வளவு குறை சொல்லணும்னா நானாவே அப்பாஸ், நான் சொல்லாங்க. சொல்றது உங்களுக்கு நான் சொல்லவே புரியுதா? இல்லையா, நான் சிம்பிளா தான் சொன்னேன். இப்படித்தான் பண்ண அவ பிரச்சனை. மனசுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு வயர் எரியுது அவளுக்கு. எரியுது. அதுதான் இப்படி வாயில வார்த்தையா வருது. சூழ்நிலை தான் மேடம் மாறிக்கிடுச்சு. ஆமா. நம்மளுக்கு அந்த இப்போ எண்ணங்கள்லாம் கிடையாது. உங்க மனசுல என்ன எண்ணம் இருக்கு இப்போ? என் மனசுல மேடம் இப்ப இந்த பிள்ளைய கூட நான் இப்ப சேர்ந்தேன். இப்ப நம்ம குடும்பம் வாழ்ற வாழ்க்கை எனக்கு முடிஞ்சு போச்சுங்க. அந்த ஏம்ல எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஆச்சுங்க. இப்ப நாளைக்கு வேலைக்கு போய் வைக்கிறேன். இனி அந்த பிள்ளை கூட காயத்ரி கூட அந்த பிள்ளை அம்மாட்ட நேத்து விட்டுருவேன். நைட்டு வரைக்கும் இல்ல அந்த பிள்ளை சரி அம்மாட்ட மேடம். போய்க்கிறான். நான் தனியா கூட இருந்துக்கிறேங்க மேடம். நம்மளுக்கு ஃபேமிலிங்கிறது சரி. ஷபானா, நான் சொல்றது சொல்லுங்க கேட்பீங்களா? மேம். வாயில வருது வார்த்தைகளை கேர்ஃபுல்லா இனிமே விடுங்க. கண்டிப்பா. மறந்து மன்னிச்சு வாழ்க்கையில முன்னாடி போலன்னா இன்னும் நீங்க தான் டிஸ்டர்ப் ஆவீங்க. கண்டிப்பா. இன்னும் டிஸ்டர்ப் ஆகுவீங்க. இப்போ உங்க 2 பசங்களுக்கு ஆத்தா வேணும்னு நீங்க சொல்றீங்க. சின்ன பையன் இன்னும் சின்னவன், பெரியவன் அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். செட்டில் ஆயிட்டா. நீங்க உங்க பையன் நீங்க இவ்வளோ எல்லாம் செஞ்சுட்டு வாயிலேருந்து அந்த தப்பான வார்த்தை விட்டீங்க வச்சுங்க, நீங்க தான் தப்பான அளவைங்க. கண்டிப்பா. அதை பிடிச்சுப்பாங்க. புடிச்சுப்பாங்க. அம்மா சரியில்லை, அம்மா வந்து மென்டல் மாதிரி கத்துறா, நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நீங்க கத்தினதும் நீங்க அமக்கலம் பண்ணதும் மட்டும்தான் தெரியும். அதுதான் மேம். அத நீங்க தான் திருத்திக்கணும். ஏன்னா என்ன சொல்றதானாலும் பொறுமையா சொல்லி பாருங்க, கேட்பாங்க மேம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை, ஏன்னா அது உங்க மைண்ட்ல இருக்கிறது கெமிக்கல்ஸ். அது உங்க அந்த கோவம், அந்த எரிச்சல், ஏமாற்றம், அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அந்த கோவம் அப்படி எரிச்சலா வெளியே வருது. அது நீங்க காம் டவுன் பண்ணிக்கணும். இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க, கண்டிப்பா. கஷ்டமான சூழல்லாம் வெளியே வந்தாச்சு. இன்னும் நீங்க உங்களுக்காக வாழுங்க. கண்டிப்பா. பசங்களுக்கு காசை கொடுத்து அவங்கள பார்த்துக்கணும். சின்ன பையன் இன்னும் சின்ன பையன், கண்டிப்பா. அவனை பார்க்கணும். பெரியவன் அவனே லவ் பண்ணா, அவனே கல்யாணம் பண்ணா, அவன் குழந்தை பெற்றுக்க போறான். அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பைசா அவன் கேட்டு நீங்க என்ன கொடுக்க கூடாது. மாட்டேங்க. கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். கண்டிப்பாங்க. அவன் பொறுப்பு எடுத்துக்க மாட்டான். கண்டிப்பாங்க. சின்ன பையன் செட்டில் ஆகிறது வரை, வேலைக்கு போறது வரை நல்லா படிக்க வச்சு அவனை பாருங்க. கண்டிப்பா. உங்களை நீங்க பார்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்க. அப்பாஸை பார்த்தீங்கன்னா நல்லபடியா பேசுங்க. உங்களுக்கு என்ன கோபம் இருந்தாலும் நாக்க லைசன்ஸ் பண்ணி இங்கேருந்து நேரம் இங்கே வராம யோசிச்சு கரெக்டாக கன்வே பண்ணுங்க. சரிங்க. அப்பாஸ், உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சரிங்க மேடம். அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான். ஓகே, நீங்க ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. சரிங்க. உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, பசங்க மேல உங்களுக்கு கடமை இருக்கு. பையனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட காசு வாங்குறது, இதெல்லாம் கேவலமான விஷயம். வாங்கலையா? என்னோட அக்கௌண்ட்ல அந்த கடை வைக்கல screenshot போட்டு விட்டாங்க மேடம். எல்லாமே இருக்குங்க. கடை வைக்கல என்னோட- போட்டு விட அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னா நான் எனக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன். பெட்ரோல் போட்டு விட சொல்லுவேன். எதுக்கு? ஏன்னா காசு இருக்காதுங்க மேடம். நான் கடை புது இடம் தான் நான் போன இடம், எனக்கு வேலை அமையவே லேட் ஆச்சு. அந்த டயத்துல பெட்ரோல் போட்டு விட சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கீங்க.
இப்போ வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு ஷபானா? கண்டிப்பா வேணும். என்ன வேணும்? அவரு வந்து இப்ப டெய்லி வந்து 2000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து மந்த்லி எனக்கு எனக்கு என் சின்ன பையனுக்கும் கொடுக்கணுங்க மேம். அடுத்த குடும்பத்தை பாக்குறாரு இல்லைங்க மேம். நான் அவரோட சட்டப்பூர்வமான மனைவி, எனக்கு அவருக்கு கொடுக்கணும்லங்க மேம். நீ சம்பாதிக்கிற எனக்கு பெருவாது கொடுத்துறப்பா. நீ சம்பாதிக்கிறீல்ல, வீட்டில் இரு, நான் செய்கிறேன், வாடகைக்கு போட்டு விட்றேன், இப்போ செய்கிறேன். நீ வேலைக்கு போறீல, நீ சம்பாதிக்கிற பாரு கொடுக்குற. மாதம் 20-30,000 ரூபா வாங்குறாங்க மேடம். ஹைதராபாத்தில் போய் 40,000 ரூபா வாங்கினா அந்த சம்பள காசு என்ன இதெல்லாம் எப்படி பேசுறது பாருங்க மேம். இதெல்லாம் அந்த வந்து ஃபோனை வாங்கி பாருங்க மேடம், அந்த ஜிபே நம்பரை. அந்த ஜிபேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அவங்க சம்பாதிச்சா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? ஏன் மேடம்? உங்களுக்கு கடமை இல்ல? அப்ப உங்களுக்கு கடமை இல்ல? மேடம் நான் கூட இப்போ பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போனேன், நான் வெறும் எல்லாத்தையும் விட்டு போனாங்க. ஹலோ, நீங்க தானே 2 பிள்ளைங்க பெத்தீங்க. ஆமாங்க மேடம். உங்களுக்கு ஒரு கடமை இல்ல? அவ சம்பாதிக்கிறா இல்ல, அது வேற விஷயம். சரிங்க மேடம். பசங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் பிள்ளைகிட்ட செஞ்சுக்கிறேன். என்ன நான் செய்றீங்க? சம்பாதிக்கிறது வந்து நானே வச்சுக்கிற போறேன், பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறேன். என்ன இத்தனை கொடுக்குறீங்க? வருஷமா என்ன பண்ணீங்க? மேடம் நான் உன்னை வந்து ஸ்டடிக்கெலாம் வரலைங்க. அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் தப்பு. நீங்க இன்னொரு வாழ்க்கையை தேடிப்பீங்க, இன்னொரு குடும்பம் பண்ணுவீங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிங்க கொடுக்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு காசு இருக்காது. நான் பிள்ளைகளுக்கு தான் மேடம். அவன் 40 ரூபா சம்பாதிக்கிற, 1 லட்சம் சம்பாதிக்கிற, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரிங்க மேடம். ஹஸ்பண்டா நீங்க அவளுக்கு பண்ண வேண்டியது பண்ணிதான் பண்ண ஆகணும். வேண்டியது நான் என்ன மேடம் பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க நான் நீங்க? டெய்லி 1000 ரூபா சம்பளம் வாங்குறேன். மாசத்துக்கு 24 2000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. 2000 ரூபா எப்படி மேடம் மாசத்துக்கு கொடுப்பாங்க? அவர் புரோட்டா மாஸ்டர் மேம். சமையலும் பார்த்து இதுவும் பாப்பாருங்க மேம். புரோட்டா மட்டும் பார்த்தா 1000 ரூபாங்க மேம். சமையலும் சேர்த்து பார்த்தா 2000 அது எப்படி வாங்குறாரு மேடம் மேம். 2 வேளை பார்க்க விடுவாங்க? வாங்குறாருலங்க மேம். போட்டாக்கு 11 மணி நேரம் பார்த்தாவனா, சமையலுக்கு 10 மணி நேரம் பார்த்தாவனா. சரி, அவர் சொல்ற மாதிரி வைப்பான் 1000 ரூபாய். ஆமாங்க மேடம். அதுல 200 ரூபாய் கொடுங்க அவங்களுக்கு. சரிங்க சரிங்க மேடம். அட்லீஸ்ட் 200 ருபீஸ் சின்ன பையனுக்கு. சரிங்க. அப்போ மாசம் 6000 ரூபாய் சின்ன பையனுக்கு அனுப்பிச்சு விடணும். நான் அவங்க வந்து மாசம்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க மேம். டெய்லி வாங்கி கூட போட்டு விடட்டும், இல்லையா அவங்க Daily மீடியா வாங்கி மூலியமா கூட போடுறதுக்கு எனக்கு போட்டு விட daily சொல்லுங்க வாங்கி மேம். போடுறதுக்கு. ஏன்னா எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எனக்கு என் சின்ன பையனுக்கு வேணும். இவர் வந்து அடுத்த குடும்பத்தை போய் பாக்குறாரு, அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் பெத்த பிள்ளையவே பாக்குறாரு. அப்ப இவர் பெத்த பிள்ளைகளை நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? அவங்க 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க சொல்றீங்க. இன்னைக்கு அவளால சம்பாதிக்க முடியறது. ஆமா மேடம். 5 வருஷம் கழிச்சு அவளால முடியல. யார் அவளுக்கு சோறு போடுவா? முடியாதப்ப நான் அதே மேடம் பார்க்கணும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன் மேடம் நாளைக்கு திருப்பூர்ல போய் மயம் ஒண்ணுண்டா நான் தான் போனோம். இல்ல இத பாருங்க, நீங்க தான் போன, நீங்க தான் பெத்தீங்க. அப்பாஸ், அது மேட்டர் கிடையாது. நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு அவளுக்கு போகணும். அவ சம்பாதிக்கிறாளோ இல்லையோ. இன்னொன்னு, அடுத்தவங்க பொண்டாட்டி கூட நீ இனிமேல் இனி குடும்பம் நடத்தக்கூடாது. அந்த பொம்பளை அவங்க அம்மா கூட விட்டுட்டு நீ தனியாத்தே நீ குடும்பம் பண்ணணும். ஷபானா வந்து முதல்ல சொன்னா இன்னொரு பிள்ளைய கட்டிக்கிறவா? எப்படி இன்னொரு பிள்ளைய கட்டுற அளவுக்கு தைரியம் இருக்கா? மருமக வந்துருச்சு, வெக்கமா இல்ல, கட்டிக்கிற விடல, தராதரம் இல்ல, இப்படி பேசலாமா? பேசுறீங்க மேடம். அப்ப என்ன எப்படி இருக்கு சொல்ல தனியா? எப்படி அப்ப இன்னொரு இப்படியே அடுத்தடுத்து போய் இதை ஒன்ன விட ஒண்ணு பெஸ்ட்னு போய்கிட்டே இருந்தா வாழ்க்கை எங்க போய் விடும்? ஒரே ஆளோட மகுத்தா போற வரைக்கும் வாழணும். அதான் கண்ணியத்துக்கு உண்டான பொறுப்பு. இப்படி எல்லாம் இருந்தா இது வந்து மொத்தம் அதுக்கு 2 கிலோ முடிச்சாரு. யாரு? எங்க அம்மா மகுத்தாயிட்டாங்க. எங்களை வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல, அதனால 2வது மனைவி வந்தாங்க. எங்க அம்மா 2வது அம்மா எங்களை பார்த்தாங்க. சும்மா ஒண்ணு வீட்டுக்குள்ள மனைவி இருக்கும் போது எங்க அத்தா 2வது கல்யாணம் முடிக்கல. ஓகேங்களா? எங்க அத்தா 2வது கல்யாணம் முடிச்சாரு. இருங்க ஷபானா, தப்பு தெரியல, ஆம்பளங்கறியில அப்புறம் ஒப்பாவுக்கும் சேருங்கல்ல. இல்ல ஒன்ன விட ஒண்ணு பெஸ்ட்னு போய்கிட்டே இருந்தா அது வந்து எப்படி வாழ்க்கைக்கு நீங்க வந்து எப்படி நீங்க வந்து இருக்கிறீங்க? சரிங்க மேடம், நான் சம்பாரிச்சு ஏதோ மிச்சம் இருந்தா பிள்ளைக்கு போட்டு விட்டுருங்க. மிச்சம் இருந்தா பிள்ளைக்கு போறதெல்லாம் கிடையாது. போட்டு விட்டுருங்க மேடம். நீங்க அவங்க பேர்ல போட்டு இவ அக்கௌண்ட் போட முடியாது மேடம். இவ அக்கௌண்ட்க்கு போட்டா அவ தங்கச்சிக்கு கொடுப்பா, அவ தங்கச்சி மயில கூட அது தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு. நான் என் பையன் அக்கௌண்ட்க்கு ஓபன் பண்ணேன். என் சின்ன பையன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் உங்களுக்கே ஃபோன் போறேன். மனைவி அவளுக்கு என்ன செஞ்சீங்க? நான் பிள்ளைகளுக்கு மேடம் செய்ய முடியும். எனக்கு அவ எதுவுமே செய்யல. எனக்கு என்ன செஞ்சு? அவ எதுக்கு செய்யணும்? நீங்க தானே கேட்டீங்க. கட்டின காலத்துல நான் தான் பார்த்தேன். நீங்க தான் கேட்டீங்க. ஆமா, ஆஸ்பத்திரிக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டேன், நான் தான் பார்த்தேன். அவ இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீங்க தானே காரணம். உங்களுக்கு வந்து 4 பிள்ளை பெத்து கொடுத்தா, அவ உழைச்சா குடும்பத்துக்கு வேண்டிய. அதுக்கு என்ன பண்ணீங்க? அவ உடம்பு கெட்டு போச்சு. இன்னொரு 5 வருஷத்துல அவளுக்கு வேலை பண்ண முடியாம ஆச்சுன்னா அவ என்ன பண்ணுவா? இப்பவே காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சின்ன வயசுல இப்பவே உங்களுக்கு முடியல, சம்பளம் இல்ல சொல்றீங்க. என் பிள்ளைக்கு சரின்னு சொல்றேன் நான். நீங்க மனைவிக்கு யாரு செய்வாங்க? அவ நீங்க ஒரு நாளைக்கு அவளுக்கு 100 ரூபாய் போட்டாலும் மாசம் 3000 ரூபாய் ஆச்சு. அவ பேங்க் டெபாசிட்ல போட்டு வைப்பா. நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு அவளுக்கு வேலைக்கு போக முடியல, ஏதோ ஒண்ணு இருக்கும் அவளுக்கு. சரி மேடம், கொஞ்சம் கடை இருக்கு. நான் அந்த நகையெல்லாம் திருப்பி அவளுக்கு தெரியும். இல்ல தெரியும் மேடம். சாரிங்க, நகை வச்சதெல்லாம் தெரியும். சரி, இதெல்லாம் டெய்லி வரத பிரச்சனை. இன்னொரு குடும்பத்தை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை தவறக்கூடாதுல்ல. சரி, நான் ஒண்ணு சொல்லிட்டேன். இதே தப்ப நான் பண்ணா 8 வருஷம் அடுத்தவங்க கூட வாழ்ந்து வந்தா நீ ஏத்துக்குவீங்க? அப்ப பேசாத. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? டிவோர்ஸ் வேணுமா? எனக்கு டைவர்ஸ் வேணுங்க மேம். நான் சொன்னது தாங்க, நீங்க டிவோர்ஸ் வேணும்னா கோர்ட்டுக்கு போகணும். சரிங்க.
கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் வாங்கணும். நீங்கள் அவர் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னா கோர்ட்டில் அப்ளை பண்ணணும். கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு பண்ணணுங்க மேம். அது சட்டப்படி தான் அது போகணும். அது நான் இங்கே உட்காந்து டிவோர்ஸ் எல்லாம் தர முடியாது. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், அவ என்ன தப்பா பேசினாலும் நீங்க தப்பா பேசாதீங்க. சரிங்க சரிங்க. வேலை செய்யற இடத்துல போய் அவருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பேசும்போது பார்த்து பேசுங்க ஷபானா. சரிங்க. ஓகே, உங்களை பார்த்துக்குங்க, உங்களுக்கான விஷயங்களை சேவ் பண்ணி வச்சுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஷபானா. சரி. ஓகே, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.